Dear students, this is Rajesh Kumar. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்டர் தேர்ட் சாப்டர் அல்ஜீப்ரா எக்ஸசைஸ் 3.11. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சால்வ் யூசிங் தி மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், பிரதியிடல் முறையில் தீர்க்க. இதில் வந்து 4 சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x - 3y = 7. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 5x + y = 9. இதை 2 அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? இந்த 2 ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு வேரியபிளை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு அனதர் வேரியபிளை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். இப்போ நான் 2 ஈக்குவேஷன்லேயும் அந்த மாதிரி பண்ணுறேன். இதில் 2 எது நம்ம எடுக்கலாம் அப்படின்றது இப்போ நம்ம வந்து உங்களுக்கு புரியுறதே அங்கே போட்டு காமிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க, 2x இங்கே இருக்கு. ஸோ எக்ஸ் நம்ம இங்கே வச்சுக்கிறோம். ஈக்குவல் அந்த பக்கம் இந்த வேரியபிள் என்னது y வேரியபிளை கொண்டு போகிறோம். இங்கே என்ன இருக்கு, -3y இருக்கு. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போது +3yன்னு வரும். ஏற்கனவே ரைட் ஹேண்ட் சைடு 7 இருக்கு. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் வேரியபிள் தான் வேணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2 இருக்கு. அப்போ இந்த 2 வந்து ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு போது டிவைட்ல வரும். இப்போ 3y + 7/2 அப்படின்னு வரும். அடுத்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் = 3y + 7 / 2ன்னு வரும். நமக்கு இந்த டிவைட்லாம் வந்ததுன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? டைம் எடுக்கும். அப்போ நாம வந்து அந்த மாதிரி எடுக்காம கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இப்போ பாருங்க, இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2, இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 5. வெஹிக்கிள் அந்த போகும்போது இது டிவைட்ல 2ன்னு வரும், இங்கே டிவைட்ல 5ன்னு வரும். அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் எடுக்க வேண்டாம். இங்க பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஒய் நம்ம லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு எக்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா இதுல கோஎஃபிஷியன்ட் 3ன்னு வரும். அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைட்ல வரும்போது 3ன்னு வரும். பட் இங்க பாத்தீங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ ஈக்குவல் அந்த போகும்போது டிவைட்ல 1ன்னு தான் வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் எந்த வேரியபிளுக்கு 1 வருதோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்து போடும்போது ஈஸியா போடலாம். வேற ஏதாவது எடுத்தாலும் ஆன்சர் நமக்கு வரும். ஆனா கொஞ்சம் நம்ம வந்து டைமும் அதிகமாகும், கொஞ்சம் போடுறதுக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி எடுக்கணும், எந்த வேரியபிளுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 வருது அப்படின்னு பாருங்க. எதுக்குமே 1 வரலன்னா நம்ம கண்டிப்பா வேற ஏதாவது எடுத்துதான் ஆகணும். பட் இங்க வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்ப ஃப்ரம் 2. ஸோ இது 2வது ஈக்குவேஷன் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுக்கும்போது என்ன உங்களுக்கு 5x + y = 9. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டோம். நமக்கு வந்து எதோட கோஎஃபிஷியன்ட் 1 வருது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 வருது. ஸோ நம்ம இதை தான் எடுத்துக்கணும். ஸோ அதை லெஃப்ட்ல அப்படியே வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு இதை அப்படியே கொண்டு போங்க. +5x ஈக்குவலுக்கு அந்த போகும்போது -5xன்னு வரும். ஏற்கனவே இங்கே +9 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம என்ன கிடைச்சிருக்கு, இப்போ y = -5x + 9 கிடைச்சிருச்சு. ஸோ எதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு சப்ஸ்டியூட் பண்றது ஈஸி. ஸோ நம்ம போட போகிறது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ன்றதுனால சப்ஸ்டியூட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு தேவையில்லை. இப்படி போட்டோம்னா டிவைட்ல வரும். அதனால நமக்கு இது தேவையில்லை. ஓகேங்களா? எதை எடுத்துக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப இதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 3 ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா 2ல இருந்து இதை டிரைவ் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டிடியூட், ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தடை யூஸ் பண்றோம். சப்ஸ்டிடியூட் y in equation 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிங்க அப்படியே 2x - 3y = 7. இப்போ ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். 2x - 3. இப்போ ஒய்க்கு பதில் இதை எழுத போறோம். -5x + 9. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா ஒய்ன்றது இந்த -3க்கு காமன். இப்போ ஒய்ன்னு பார்த்தோம்னா இங்க 2 டேர்மா இருக்கு. அப்போ 2 டேர்ம் வரும்போது பிராக்கெட் போட்டால் தான் ஆன்சர் கரெக்டா இருக்கும். பிராக்கெட் போடலன்னா தப்பாயிடும். = 7. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா 2x அப்படியே போட்டுங்க. மைனஸ் இந்த -3 இந்த 2 டேர்முக்கும் காமனா இருக்கிறதால மல்டிப்ளை பண்ணணும். -3 × -5x மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன வருதுங்க, பிளஸ்ன்னு மாற்றணும். ஏன் இங்க மைனஸ், இது ஒரு மைனஸ், மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறுது, பிளஸ் போட்டுக்கிறோம். 3 × 5 15 x. ஓகேங்களா?
அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். இப்போ இந்த டைம் பெருக்கியாச்சு. அடுத்தது இந்த -3யோட 9 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 × 9 27. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஈக்குவல் டு 7. அடுத்தது இப்போ 2x இது ஒரு ப்ளஸ் 15x. 2x + 15 எவ்வளோ வரும்? 17x. -27 ஈக்குவல் டு 7. இந்த -27 இப்போ ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போகணும். என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். ஏற்கனவே இங்கே 7 இருக்கு. இந்த -27 இப்படி போகும்போது +27. இப்போ 17x ஈக்குவல் டு 7 + 27 34. இப்போ நம்ம எக்ஸ் வேணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 17 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவைட்ல வரும். ஏன்னா இங்கே மல்டிப்ளை இருக்கு. 17 × எக்ஸ் தான் ஈக்குவல் டு 34. அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த 17 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளை வந்து இங்கே வருமா என்ன ஆகும்? டிவைட்ல வரும். 34 டிவைடட் பை 17. இப்போ 2 17 சார் என்னது உங்களுக்கு? 34. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது? எக்ஸோட வேல்யூ 2. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. எக்ஸ் கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஒய் வேணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ திரும்பவும் நாம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இதுல தேர்ட் ஈக்குவேஷன். ஏன்னா நமக்கு வந்து ஒய் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி இங்கே தான் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ ஒய் வேணும்னா இந்த ஒய் எங்கே இருக்கோ அந்த ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எங்கே இருக்குன்னு பார்த்து அதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். ஓகேங்களா? ஒய் ஈக்குவல் டு -5x + 9. ஸோ இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இங்கே பார்த்துங்க. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் தான் நம்ம வந்து இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு -5 × எக்ஸுக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சோம்? 2 + 9. ஒய் ஈக்குவல் டு -5 × 2 என்ன வரும்? 10 + 9. இப்போ -10 + 9. ஸோ வேற சிம்பிள் நம்ம என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 10ல் 9 போச்சுன்னா 1. பெரிய நம்பர் 10 வந்து மைனஸ் சிம்பிள்னால -1 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஈயோட வேல்யூ என்னது? -1. ஸோ ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதணும். சொல்யூஷன் x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு -1. இப்போ நம்ம போட்டது கரெக்டாக செக் பண்ண கூட செய்யலாம். எப்படி செக் பண்ணுங்க? 2x - 3y = 7. இப்போ எக்ஸையும் ஒய்யும் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 7 வரணும். எக்ஸ் என்னது? 2, 3. ஒய் என்னது? -1. செக் பண்ணுங்க. 2 × 2 4, மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் 3 1s are 3. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது? நமக்கு இப்போ 7 வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ஆன்சர் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குங்களா? ஸோ இது நம்ம போட்டது கரெக்டு. ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒயோட வேல்யூ வந்து -1. இதுதான் ஆன்சர். ஓகே, இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட்ஸை பார்க்கலாம். 1.5x + 0.1y = 6.2. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது 3x - 0.4y = 11.2. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இதில் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1.5, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 0.1, இங்கே வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 0.4. இப்போ எல்லாமே பாயிண்ட்ல இருக்கிறதால ஒரு 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளை பை 10. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் 10ஆல். ஸோ இப்போ நம்ம எப்படி மாறுது? இது 15x + 0.1 ஒரு 10ஆல் பாருன்னா 1y வரும். ஸோ 1ன்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. y = 62. ஓகேங்களா? இது புதுசாக நம்ம ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுப்போம். அடுத்து இது எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா 30x - 4y = 112. ஸோ இது 4. இப்போ பாருங்க, எதுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 வருது? இதுக்கு தான் கோஎஃபிஷியன்ட் 1 வருது. ஸோ நம்ம இதை தான் இப்போ எடுத்துக்க போகிறோம். ஃப்ரம் 3 அது அப்படியே எழுதிங்க. 15x + y = 62. நமக்கு வந்து ஒய்யை தான் லெஃப்ட்ல வச்சு போகிறோம். ஏன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் தான் 1. ஸோ எக்ஸ் அப்படி கொண்டு போனோம்னா -15x + 62. இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? 5ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா 3 4 போட்டாச்சு, அடுத்து 5. இப்போ இந்த ஒய்யை தான் நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 3லேருந்து எடுத்ததால 4ல் தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ சப்ஸ்டிடியூட் ஒய் இன் ஈக்குவேஷன் 4.
4 என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்க 30x minus 4 இப்போ yக்கு பதில் minus 15x plus 62 30x minus 4 yக்கு பதில் நம்ம இது சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அடுத்து equal 112 equal to 112 இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போறோம் 30x minus into minus plus ன்னு மாறும் 4 into 15 60x அடுத்து minus into plus minus 4 into 62 மல்டிப்ளை பண்ணணும் 460 என்ன வரும் 240 ஒரு 4 2s are 8 240 plus 8 248 ஓகே உங்களுக்கு தெரியல இங்க சைடுல நீங்க போட்டு மல்டிப்ளை பண்ணி பாத்துங்க ஓகே equal to 112 இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த minus 248 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போவோம் இந்த 30x and 60x ஆட் பண்ண போறோம் ஓகே 30x plus 60x 90x minus 248 இருக்கு இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடும் plus 248 ஆடும் ஏற்கனவே இங்க வந்து 112 இருக்கு plus 112 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 90x equal to ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 8 plus 2 10 4 plus 1 5 plus 1 6 ஆயிடும் 360 ஓகே இப்போ x equal to 360 இது மல்டிப்ளை இருக்கும்போது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது டிவைட்ல வந்துடும் 90 0 0 கேன்சல் ஆயிடும் 36ல எத்தனை 9s இருக்கு 4 9s are 36 இப்போ நமக்கு ஆன்சர் என்னது 4 ஸோ x வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் y கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் y கிடைச்சிடும் fifth equation is y equal to minus 15x plus 62. Y equal to minus 15x plus 62. Fifteen fours are 60. And 60 வரும் minus into plus minus. So minus 60 plus 62. இப்போ வேற ஒரு சிம்பிள் செப்பரேட் பண்ணுங்க 62ல 60 வச்சுனா 2 வரும் பெரிய நம்பர் பிளஸ்ன்றதுனால பிளஸ் தான் வரும் ஓகேங்களா சோ y equal to 2 தான் ஆன்சர் சோ நம்ம x கண்டுபிடிச்சிட்டோம் y கண்டுபிடிச்சோம் சொல்யூஷன் எழுதிங்க x equal to 4 y equal to 2 சோ தான் ஆன்சர் செக் பண்ணலாமா அதே மாதிரி இது எதுல வேணா செக் பண்ணாலும் இதுல செக் பண்ணா கூட உங்களுக்கு கரெக்டா தான் வரும் இதுல செக் பண்ணாலும் கரெக்டா தான் வரும் இதுல வேணா போடலாம் ஓகேங்களா பாயிண்ட்ல போடவும் கஷ்டமா இருந்தா இதுல போட்டாங்க 15x plus y ஏற்கனவே 15x தான் எடுத்து போட்டிருக்கோம் நம்ம அதிலே போட்டு செக் பண்ண வேண்டாம் இப்போ இதை எடுத்துங்க 30x minus 4y equal to 112 ஸோ இந்த ஆன்சர் 112 வருதான்னு பாருங்க 30x minus 4y இந்த ஆன்சர் நமக்கு என்ன வரணும் 112 வரணும் x எவ்வளவு 4 minus 4 into y எவ்வளவு 2 3 4 are 12 30 into 4 120 minus 8 நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க 112 கரெக்டா வருதுங்களா ஸோ நம்ம போட்டது கரெக்ட் ஓகே ஸோ இது போட வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக செக் பண்றதுக்கு தான் நம்ம போடுறோம் ஓகேங்களா ஸோ இதான் ஆன்சர் நமக்கு எடுத்துக்கிட்டு ஓகே தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ